Hello friends, welcome to my channel. Today நம்ம ஒரு food blog தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெம்ப்டிங்கான டெலிஷியஸான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் குழம்பு, இறால் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் குழம்பு ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி பண்ணுறோம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் நறுக்கிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு கப் நறுக்கிய தக்காளி எடுத்துக்கோங்க, அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ் இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக டர்மரிக் சால்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா இனி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்பைசஸ் எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறமா ஒரு 1/4 கப் துருவன தேங்காய் இல்லைன்னா தேங்காய் பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் புளி கரைச்சல் எடுத்துக்கோங்க. வாங்க இனி நம்ம ப்ரான் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட மல்லி, நம்மளோட சின்ன ஜீரகம், நம்மளோட சோம்பு, பெப்பர், அப்புறமா நம்மளோட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்மளோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனி குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே இதோட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இனி இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நம்மளோட தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே நம்மளோட டொமேட்டோஸ் பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இனி இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு இனி இதில் நம்மளோட ப்ரான்ஸ் இறால் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்மளோட இறாலையும் நம்ம மசாலாவையுமே. அப்புறமா இதில் நம்மளோட புளி கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட புளி கரைச்சலையும் நம்மளோட ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நம்மளோட புளி கரைச்சல் நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இனி இதில் நம்மளோட அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு இனி குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்புறமா மூடி போட்டு நம்மளோட இறாலை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு வாவ், எவ்வளோ சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபைனலி கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான டெம்டிங்கான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் குழம்பு, இறால் குழம்பு இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் குழம்பு சூடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.